உக்ரைன் யுத்தம் ஒரு முடிவை நோக்கி போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் அப்படியே ஃப்ரீயா இருக்குமான்னு கேட்டா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு யுத்தத்தை கொளுத்தி விட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த யுத்தம் நிக்குதோ நிக்கலையோ, ஒரு யுத்தத்தையே முடிச்சிட்டா அமெரிக்கா. வெனிசுலாவை போய் கைப்பற்றிட்டாங்க. இந்த பக்கம் ஈரான் ரோட்லயே மக்கள் நிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கமேனியே அப்படியே யோசிக்கிறாரு, என்னத்த சொல்லி இவனுங்களை வீட்டுக்கு அனுப்புறது, பங்களாதேஷ் மாதிரி நம்ம நிலைமை ஆகி போயிருமோ அப்படின்னு கமேனி ஒரு பயத்துல இருக்காரு. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது, என்னடா ஊருக்குள்ள எல்லாரும் சாதிக்கிறாங்க, நானும் 10 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் யுத்தத்துக்கு தயாராகுங்க தயாராகுங்கன்னு. ஒரு நாள் நல்ல செய்தி வந்து என் காதுல சொல்லணும்னு தோணுச்சா அப்படின்னு ராணுவத்தை பார்த்து அதிபர் ஷி ஜின்பிங் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒட்டுமொத்த இடமும் பிஸியா இருக்கும்போது, இந்த யுத்தத்துக்கெல்லாம் கதாநாயகன் யாரு அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா, ஜெலன்ஸ்கின்னு தான் சொல்லணும் அப்படின்னு வம்பிழுத்திருப்பாங்க நம்மள. அப்பேற்பட்ட ஜெலன்ஸ்கி என்ன பண்றாரு அப்படிங்கிறதா, அவரால் யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. யுத்தத்துல பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது என்ன, வீணா போன பெல்கிராடு கிரிமியால தொடுறது. தொடவே முடியாதுங்கிற மாதிரி டிஃபென்ஸை உருவாக்கிட்டு ரஷ்யா உட்கார்ந்துருக்கு. தொட்டா பதிலடி அப்படிங்கிறது பெருசா விழுகும். அதனாலேயே பைத்தியம் பிடிச்சு ரஷ்ய மாளிகையை போய் தொட்டாச்சு. அந்த பின்விளைவை சந்திக்க தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இது பூரா ஒரு பக்கம் ஓட, பெரிய அளவு கார்கிவ்ல தாக்குதல் நடத்தப்படுது. அந்த தாக்குதல் அப்படிங்கிறது குடியிருப்பு பகுதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமும், குடியிருப்பு பகுதியும் தாக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் தாக்குதல் அப்படின்னா மிகப்பெரிய வெடி விபத்து அப்படிங்கிறார்கள். பக்கத்துல உள்ள பெரிய அளவு ஒரு டிப்போவும் சேர்ந்துக்குச்சு. அதனால அந்த தாக்கத்தோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கு. கார்கிவ்ல அப்பாவி மக்கள் இறந்துட்டார்கள் அப்படின்னு பெரிய அளவு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது நடக்கிறது தானே. உங்களை கேட்டா அது குடியிருப்பும்பீங்க, ரஷ்யாவை கேட்டா உள்ளுக்குள்ள சேஃப் ஜோன்ல உட்கார்ந்துருந்தாங்க ஆட்கள் அப்படிம்பார்கள். ரெண்டுமே உண்மையா இருக்கட்டும். 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு இதை பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல், போர் விதிமுறை மீறல், ஆச்சா பூச்சான்னு போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரஷ்யாவை பொறுத்தவரையும் அவர்கள் அந்த தாக்குதலையே கிளைம் பண்ணல. கடைசியா வந்து நாங்களே தாக்கல, அவனே சொந்த ஊருக்குள்ள வெடிகுண்டை செட் பண்ணிக்கிட்டான், எங்க மேல பழிய போடுறான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிருச்சு. கார்கிவ் பகுதிகளில் பல பகுதி ரஷ்யா கைப்பற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ஜோன்ல நடக்கக்கூடிய தாக்குதலை கிளைம் பண்ணாம விடுறது மூலியமா அவர்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த வேலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னா சாட்சாத் ஜெலன்ஸ்கி தான். ரஷ்யா பெரிய அளவுல சம்பவம் பண்ண மாட்டேங்குது. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலயே குறியா உட்கார்ந்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறக்காக கார்கிவ் பகுதியில இவர்களே அவர்கள் பகுதிக்குள்ள இவர்களே வெடிகுண்டு வச்சு அப்பாவி பொதுமக்களை கொன்னுட்டார்கள் அப்படின்னு ரஷ்யா சொல்றத ஓரளவு ஏத்துக்கலாம். ஏன்னா இவனுங்களுக்கு தெரிஞ்ச விலை பிடிச்ச விலை இதான். கார்கிவ்ல பல பகுதிகள் இப்ப அவர்கள் கிட்ட தான் இருக்கு. அதனால ஒண்ணு இவ்வளவு அக்ரெசிவா போறத கிளைம் பண்ணிக்குவார்கள். கிளைம் பண்ண மாட்டேங்கிறார்கள் அப்படின்னா பெரிய அளவுல இல்ல. சம்பவம் நடந்திருக்கு. இது தினமும் நடக்கக்கூடிய சம்பவத்துல ஒண்ணுதான். உயிரிழப்பெல்லாம் இருக்கு. அதே சமயம் இதைத்தானே 3 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி பண்றது மூலியமா ஜெலன்ஸ்கிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவரு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரிகர் பாயிண்டா வச்சு ஐரோப்பா கத்தும் அப்படின்னு. ஐரோப்பாலாம் வெனிசுலால பிஸியா இருக்காங்க. ஏழை இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. எது வெனிசுலாவுக்கும் ஆபரேஷனுக்கும் பிரிட்டனுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு பிரிட்டன் கத்துது. ஐரோப்பாவை பொறுத்தவரையும் மதுரோவை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அமெரிக்கா செஞ்சது முழுமையான தகவல் வரவும் நாங்க கமெண்ட் பண்ணிக்கிறோமே ப்ளீஸ் அப்படின்னு ஐரோப்பாவே விலகி நிக்குது. அந்த அளவுக்கு அவனுக்கு பிஸியா இருக்கும்போது, ஜெலன்ஸ்கி செய்யக்கூடிய இந்த சகுனி சேட்டையெல்லாம் அவர்கள் கண்ணுக்கு தெரிய போறதே இல்லை. இருந்தாலும் தலைவன் இந்த யுத்தத்துல இருக்கேன்னு காட்டணுமே, காட்டியிருக்கார். இது மட்டும் கிடையாது, ரஷ்ய படைகள் இதை தாண்டி ஜாப்ரோசியா பகுதியில தான் ரஷ்யா ஒரு தீவிரமான தாக்குதலை நடத்தி வச்சிருக்கு. இந்த தாக்குதல்ல ஏகப்பட்ட செக் பாயிண்ட்கள், அதாவது மேற்கொண்டு முன்னேறாம இருக்கிறதுக்கு உக்ரைன் கெஞ்சி கெதறி சப்போர்ட்டை வாங்கி பெரிய அளவு இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கொண்டு போய் வச்சிருந்த செக் பாயிண்ட்டுகள் ஜாப்ரோசியால தகர்க்கப்பட்டிருக்கு. அப்படியே அந்த எஃபெக்டை தூக்கிட்டு வந்து கார்கிவ்ல இவர்களா பிளாஸ்ட் பண்ணி பிளேஸ் பண்ணி பெரிய அளவு மைலேஜ் எடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. எடுக்க முடியாது. ரஷ்யா ஒத்துக்கல. ரஷ்யா அந்த குற்றச்சாட்டையும் போட்டு உடைச்சிருச்சு, இவர்கள் தான் பண்ணார்கள்னு. ஜாப்ரோசியால நிறைய செக் பாயிண்ட்டுகளுக்கு முன்னேறாம தடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தார்கள், ரொம்ப அக்ரெசிவா ராணுவ பிளானிங்கோட பக்காவா. அதை தவிடுபடி ஆக்கிட்டாங்க. இங்க இவர்கள் டிராமா போடுற அதே நேரம் அங்கேயும் ஏற்பாடு தீவிரமா பண்ணி வச்சுட்டு தான் இந்த தடவை டிராமா போட்டிருக்காங்க. ஆனா அந்த டிஃபென்ஸை ரஷ்யா
பெரிய அளவு தட்டி தூக்கிருச்சு. சேதாரம் ஜாஸ்தி. எது உக்ரைன் ராணுவத்துக்கு சேதாரம் ஜாஸ்தி. மிச்ச மீதி பகுதியை நோக்கி வெறித்தனமா ரஷ்யா முன்னேறுது. இத கொஞ்சம் கூட உக்ரைன் படைகள் எதிர்பார்க்கல. காரணம் 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கும். 2 இடத்துலயும் முன்னேற முடியாதுன்னு நினைச்சாங்க. இப்ப கார்கிவோட பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா உக்ரைனால டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா தட்டி விட்டு போயிட்டார்கள். ஜாப்ரோசியா பகுதியில இவ்வளவு பலமா செட் பண்ணுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு ட்ராப் மாதிரி மாட்டிக்கும். இல்ல இந்த பகுதியை கைப்பற்றுறதுக்கு பக்முத் மாதிரி பணம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்ச இடத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு 24 மணி நேரத்துல ஒட்டுமொத்த டிஃபென்ஸையும் சுக்குநூறா உடைச்செறிஞ்சு முன்னேற ஆரம்பிச்சிட்டார்கள். இந்த 2 அடியும் எதிர்பார்க்காம இப்ப ஜெலன்ஸ்கி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஊரு உலகமே மதுரோவை தூக்கிட்டு போன மாதிரி ஜெலன்ஸ்கியை தூக்கிட்டு போக முடியல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கார்கள். வெனிசுலா பல தடைகள்ல சுருக்கப்பட்ட ஒரு நாடு. அதுக்கு முன்னாடி பயங்கரமா அப்படியே செல்வ செழிப்பா இருந்துச்சா அப்படின்னா அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ற அளவுக்குலாம் இல்லை. அப்ப உக்ரைன் மட்டும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா உக்ரைன் அதல பாதாளத்துல இருந்தாலும் ஒட்டுமொத்த செல்வங்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்து கொட்டுனது யாரு அப்படின்னா நேட்டோ. நேட்டோவுக்கு நல்லாவே தெரியும் சீட்டுக்கட்டுல இருந்து ஜோக்கரை இறக்க விடாம பாத்துக்கிறார்கள். இல்லாட்டி என்னைக்கோ ஜோக்கருக்கு டிக்கெட்டை கிழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு போய் வச்சு ட்ரையல் நடத்துற கூட்டம் ரஷ்ய கூட்டம் கிடையாது. ஆனா மதுரோ மாதிரி டீல் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த நேட்டோவும் பம்ப் பண்ணியிருக்கு. டாலர் ஆகட்டும், வெப்பன் ஆகட்டும், அதே சமயம் ஜெலன்ஸ்கியோட பாதுகாப்பாகட்டும், அம்புட்டையும் பம்ப் பண்ணி நிற்கும் போது அப்படியெல்லாம் போய் தட்டி தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாட்டு அதிபரை எப்படி தொடப்போச்சு அப்படின்னு இவனுங்க ஊதுற ஊதுக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. அதனால ஒரு நாட்டோட தலைமையை டீல் பண்ற மாதிரியே ரஷ்யா டீல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. இல்ல இல்ல நம்மால் ரஷ்ய பாசத்துல கத்துறாரு அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுதான் யதார்த்தமான உண்மை.